வணக்கம் வாசகர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேர் தெரு நாய். இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே வரியில சொல்லிடலாம். தெரு நாய்களுடைய அவலத்தை விவரிக்கிறது தான் இந்த கதை. இப்ப கதைக்குள்ள போகலாம். சின்ன வயசுல இருந்தே ஜீவாவுக்கு நாய்கள் அப்படின்னா பிடிக்காது. பிடிக்காது அப்படிங்கறத விட அவனுக்கு அதை கண்டாலே பயம் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஜீவாவோட அப்பா நாகேந்திரன் தன்னோட நெருங்கிய நண்பரோட இறப்புக்கு காரணம் நாய்க்கடி அப்படின்னு சொன்னது அவனோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. சின்ன வயசுல அவனை வெறி கொண்டு துரத்தின நாய்கள் ஏராளம். நாயை கண்டாலே அவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுனா அந்த நாய்கள் தான் என்ன செய்யும்? ஜீவா கூட பிறந்தவங்க 2 பெண் பிள்ளைகள். அவங்க 2 பேருக்கும் ஜீவாவோட அப்பா தன்னோட நண்பன் இறந்து போன கதைய சொல்லி இருந்தாரு. ஆனா அவங்க ஜீவாவை போல பயப்படாம நாய்களை பார்த்தாலே ஒதுங்கிடுவாங்க. ஜீவா வளர வளர அவனுக்கு நாய்கள் மூலமா சில மோசமான அனுபவங்களும் கிடைச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுல குறிப்பிடத்தக்கது தமிழரசு அப்படிங்கிற நண்பனோட வீட்டுல நிகழ்ந்த சம்பவம். தமிழரசு வீட்டுல ராஜபாளைய நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க. அது தெரியாத ஜீவா தன்னோட நண்பனை கிரிக்கெட் விளையாட கூப்பிடுறதுக்காக உற்சாகத்தோட தமிழரசோட வீட்டுக்கு போனான். அரசு அரசு அப்படின்னு அவன் கூப்பிட்ட அடுத்த நொடி லொல் லொல் அப்படிங்கிற பெரிய உருமலோட கேட்ல தன்னோட முன்னங்கால்களை போட்டுக்கிட்டு ராஜபாளையம் நாய் அவனை பார்த்துச்சு. அடுத்த நொடி அடிச்சு பிடிச்சு அவன் தன்னோட வீட்டை எப்படி அடைஞ்சான் அப்படிங்கறத வளர்ந்து வாலிபனான பிறகும் கூட அவனால சரியா நினைவு கூற முடியல. அவ்வளவு பயம் அவனுக்கு. தன்னோட மேற்படிப்பை முடிச்சு ஒரு பெரிய தனியார் நிறுவனத்துல வேலைக்கும் சேர்ந்தான் ஜீவா. அவனோட திறமையும் பொறுப்புணர்வும் அவனுக்கு பதவி உயர்வையும் நல்ல சம்பளத்தையும் கொடுத்துச்சு. தன்னோட நீண்ட நாள் கனவான சொந்த வீட்டையும் ஜீவா வாங்கினான். அவனோட அன்பு மனைவி கீர்த்தனா அப்புறம் அவனோட 2 வயது மகன் சஞ்சயோட அங்க குடியமர்ந்தான். அவன் குடியேறதுக்கு முன்னாடியே அந்த தெருவுல தெருநாய் தன்னோட குட்டிகளோட பவனி வர்றது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா மட்டும் என்ன செய்ய முடியும்? தெருநாய்கள் இல்லாத வீதியே இல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது தன்னோட புது வீட்டுல குடியமர்ந்த அன்னைக்கே அந்த குடியிருப்புல அலைஞ்ச நாய்களை பார்த்து ஜீவாவால எரிச்சல அடக்கவே முடியல. எங்க போனாலும் இதுங்களோட தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு புலம்புனான். அதுக்கு அவனோட மனைவி கீர்த்தனா விடாது கருப்பு அப்படின்னு தன்னோட கண்களை உருட்டி கிண்டல் செய்தா. அதுக்காக ஜீவா கிட்ட இருந்து ஒரு முறைப்பையும் பரிசா பெற்றுக்கிட்டா. குறிப்பா அங்க ஒரு பெண் நாய் குட்டிகளை ஈன்று நாய்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஜீவாவோட வசிக்கிற அக்கம் பக்கத்தினர் அந்த நாய்கள் மீது இரக்கம் வச்சு அந்த நாய்களுக்கு உணவளிச்சாங்க. ஜீவா அந்த நாய்களுக்கு ஒரு நாள் கூட உணவளிச்சது கிடையாது. அவனோட மனைவி கீர்த்தனாவையும் சாப்பாடு போட விட்டது கிடையாது. இப்படியே சில ஆண்டுகள் போச்சு. அந்த பெண் நாயும் அது கூட இருந்த நாய்களும் காணாமல் போச்சு. எங்க போச்சு அப்படின்னே தெரியல ஜீவா அப்படின்னு கீர்த்தனா அவங்கிட்ட வருத்தத்தோட சொன்னான். அவனை பொறுத்த வரைக்கும் அப்பாடா தொல்லை விட்டுச்சு அப்படின்னு அவன் நிம்மதி அடைஞ்சான். ஜீவாவோட நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. மறுபடியும் அந்த காலனில ஒரு நாய் நிரந்தரமா தங்க தொடங்குச்சு. அந்த நாய் ஜீவா இதுவரை பார்த்த நாய்களை போல அல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதா அவனுக்கு தோணுச்சு. அது ரொம்பவே சாதுவா இருந்துச்சு. அவனுடைய காரின் கீழே படுத்துச்சு. அவன் தெருவுல நடந்து வந்தா அவனை பார்த்து வாழ ஆட்டுச்சு. அவன் பின்னாடியே வந்துச்சு. அதுக்கெல்லாம் அசந்துட்டா அது ஜீவா இல்லையே. அந்த நாயை அவன் துரத்தி விட்டான். கீர்த்தனாவும் சஞ்சயும் அந்த நாய்க்கு ஜீவாக்கு தெரியாம பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க. அத ஒரு நாள் ஜீவா பார்த்துட்டான். ஆனா ஜீவா ஒண்ணுமே சொல்லல. அன்னையிலிருந்து கீர்த்தனாவும் சஞ்சயும் நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்கறத தொடர்ந்துகிட்டே வந்தாங்க. அந்த நாய் காலனில இருக்கிற குழந்தைகளோட நண்பன் ஆச்சு. சோனி அப்படின்னு செல்ல பெயர் வச்சு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. காலனில உள்ள மனிதர்கள் அந்த நாய்க்கு உணவளிக்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நாய் காலனிக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்கள பார்த்து குறைச்சி தன்னோட இருப்ப அந்த நபர்களுக்கு உணர்த்துச்சு. அந்த செயல் அந்த காலனி வாசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்துச்சு. ஒரு நாள் ஜீவா தன்னோட காரை வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு வரும்போது அந்த தெருநாயை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். அந்த நாயோட முன்னங்கால்ல அடிபட்டு இருந்துச்சு. தாங்கவே முடியாத வழியில அந்த நாய் முனகிக்கிட்டே இருந்துச்சு. ஜீவா விசாரிச்சப்போ நாய் மீது கோபம் கொண்ட தெரு வியாபாரி வேணும்னே அதோட காலை உடைச்சது தெரிஞ்சது. அன்றைய இரவு முழுவதும் அந்த நாய் முனகிக்கிட்டே இருந்துச்சு. ஜீவாவுக்கு அன்றைய இரவு தூங்காத இரவா மாறி போச்சு. நாய் தன்னோட அடிப்பட்ட முன்னங்கால இழுத்துக்கிட்டு போறத ஒரு வேதனையோட பார்த்தான் ஜீவா. இணையத்தின் வாயிலா நாய்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தேடி அவங்கள தொடர்பு கொண்டான். அந்த அமைப்பினர் நாய நீங்க தாங்க கொண்டு வரணும், நாங்க சிகிச்சை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஜீவாவால தான் ஒரு நாயை தூக்கி அதை தன்னோட கார்ல அழைச்சுக்கிட்டு போறத கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அதனால அவன் தயக்கத்தோடவே தன்னோட நாட்களை கடத்தினான். அவனோட பக்கத்து வீட்டுக்காரர் அந்த அடிபட்ட நாய மருத்துவருக்கு கூட்டிக்கிட்டு போய் தேவையான சிகிச்சையும் கொடுத்தாரு. ஆனா பலன் என்னவோ பூஜ்ஜியம் தான். நாய் தினம் தினம் வலியால துன்பப்பட்டு உடல் இழைச்சுது. சாப்பிடாம வலியால முனக்கிக்கிட்டே இருந்துச்சு. நாயை பார்க்கும் போதெல்லாம் ஜீவாவுக்கு
மனம் பிசைஞ்சது. கண் முன்னாடி ஒரு உயிர் வலியால வேதனைப்படும் போது இருதயம் இருக்கிற எந்த மனுஷனாலையும் தாங்க முடியாது. ஜீவாவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. சரியா 2 மாசம் கழிச்சு ஒரு மதிய வேளையில நாயோட உயிர் பிரிஞ்சது. அந்த செய்திய கீர்த்தனா மூலமா தெரிஞ்சுக்கிட்டான் ஜீவா. நாயோட மரணம் அந்த நாய உயிர் போகிற வழியிலிருந்து விடுதலை அளிச்சதாவே ஜீவாவுக்கு தோணுச்சு. ஜீவாவோட நினைவலைகள்ல அந்த நாயோட முகம் வந்துச்சு. அந்த நாயோட கண்கள்ல இருந்த கனிவை அவன் எந்த நாய்கிட்டையும் பார்த்ததே இல்ல. நாய் அப்படிங்கிற வார்த்தையே வெறுக்கிற அவனாலேயே அந்த நாயை வெறுக்க முடியல. அப்படிப்பட்ட அந்த நாயை எப்படி ஒருத்தரால காயப்படுத்த முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி ஜீவாவோட மனதுல எழுந்துச்சு. கொலைகளும் குற்றங்களும் தினசரி செய்திகளா மாறிட்ட இன்னைக்கு இந்நாள்ல இறந்து போன அந்த தெருநாயை பத்தி யாரும் கண்டுக்க போறது கிடையாது. அதே சமயம் இறைவனால படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் அதோட வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கறத அந்த நாயை கொன்ன தெரு வியாபாரிய போல மனிதர்களுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஜீவாவோட மனசுக்குள்ள எழுந்துச்சு. ஜீவாவோட கேள்வி நியாயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நன்றி.